ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற திரைப்படத்தோட பேர் வந்து ஓ மை காட் 2. இந்த திரைப்படத்தோட ஒன்லைன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கைப்பழக்கம் பண்ணுவது நல்லதா கெட்டதா அப்படிங்கிறதா இந்த திரைப்படத்தோட கதை. சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த திரைப்படத்தோட கதைக்குள்ள நம்ம போகலாம். இந்த திரைப்படத்தோட முதல் கட்டத்தில் நம்ம கதாநாயகனான பங்கஜ் வந்து காட்டுவாங்க. இவர் என்ன பண்ணிட்டு பாரு பார்த்தீங்கன்னா, காசி ராமேஸ்வரம் கோயில் இருக்கு பார்த்தீங்கன்னா, இந்த கோயிலுக்கு வெளியே வந்து ஒரு பூஜை சாமான் கடை வந்து வச்சிருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் அந்த கடையில மூலமாக இவருக்கு நல்ல ஒரு வருமானம் வரனால இவர் குடும்பத்தோட இவர் சந்தோஷமா இருப்பாரு. இப்போ கடையை நைட் ஆனால் சாத்திட்டு தன்னோட வீட்டுக்கு போனால் தன்னோட மனைவியும் தனக்கு ஒரு பொண்ணும் ஒரு பையனும் இருப்பாங்க. இப்போ அவரோட மனைவி என்ன கேட்பாங்கன்னா, என்ன இன்னைக்கு இவ்வளோ லேட் ஆகிட்டு அப்படின்னா, சரி வீட்டில் நடக்க வேண்டிய பூஜையெல்லாம் நீ பண்ணிட்டியா அப்படின்னா, வீட்டில் இருக்க எல்லா பூஜையும் நான் பண்ணிட்டேங்க அப்படின்னு சொன்ன உடனே அவங்க பொண்ணுகிட்ட ஏமா இந்த செல்லுக்கு போடுற சார்ஜர் எங்கம்மா இருக்கு அப்படின்னோடனே, அப்பா இது என்னோட சார்ஜர், உங்க சார்ஜர் அந்த பக்கம் இருக்கு பாருங்க அப்படின்னோடனே, சரி ஓகே உன் தம்பி எங்க அப்படின்னு கேட்டா, அவன் என்னன்னு தெரியல ரூமுக்குள்ள ஒரு மாதிரி இருக்கா அப்படின்னோடனே, ரூமுக்குள்ள ஒரு மாதிரி இருக்கான அவனுக்கு என்னதான் பிரச்சனை கேட்க வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவும் எப்போ போல நைட்டு தூங்கிட்டு காலையில் எப்போ போல தன்னோட வேலைக்கு வந்து போயிடுவாரு. இவர் வேலைக்கு போனோன்னா இவரோட மனைவிக்கு கால் பண்ணி, என்னங்க நம்ம பையன் மயங்கி விழுந்துட்டான், அவனை ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிருக்கா, நீங்க கொஞ்சம் வந்து என்னன்னு பாருங்க அப்படின்னு சொன்ன உடனே ஒரு பதறி துடிச்சு ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஹாஸ்பிட்டல் உள்ள டாக்டர் கிட்ட, டாக்டர் என் பையனுக்கு என்ன ஆச்சு, எதனால மயங்கி விழுந்தா அப்படின்னு கேட்கும்போது, அவனுக்கு உடம்புல வேற எதுவும் பிரச்சனை இல்லையா அப்படின்னு கேட்டோன்னா, நீங்க கூல் டவுன் என்ன பிரச்சனை அப்படிங்கிறத நான் சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவரோட பையன் என்ன பண்ணிருப்பாங்க பார்த்தீங்கன்னா, அதிகமான வயகர மாத்திரையும் தேவையில்லாத டானிக்கையும் எடுத்து யூஸ் பண்ணி இவனோட சுய இன்பத்தை அதிகரிக்கணும், அதாவது ஆண்குறியை பெருசாக்கணும் அப்படிங்கிறதுக்காக பல விஷயங்களை பண்ணி அதுல ரொம்ப டயர்டாகி தான் இவன் மயங்கி விழுந்திருப்பான். இதனாலதான் இவனை ஹாஸ்பிட்டல் தூக்கிருப்பாங்க. இந்த விஷயத்தை எப்படி இவங்க அம்மா கிட்ட சொல்றதுன்னு தெரியாம தான் டாக்டர் வந்து இவங்க அப்பாவை வர சொல்லியிருப்பாரு. இப்போ இவங்க அப்பா கிட்ட இந்த விஷயம் சொன்ன உடனே டாக்டர் கடைசி என்ன சொல்றாருன்னா, இந்த விஷயத்துல நான் எதுக்காக உங்க கிட்ட சொல்றேன்னா, இந்த விஷயத்த உங்க பையன் கிட்ட போய் நீங்க கேட்காதீங்க, எதுக்காக சொன்னா அவங்க என்ன இப்ப இருக்குன்னு இது ரொம்ப கூச்சப்படுவாங்க. இப்போ உங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சுட்டு அவனுக்கு தெரிஞ்சாலுமே அவன் மனசு வழியில ரொம்ப கஷ்டப்படுவான், இதனால அவன் மென்டலா கூட பிரஷர் ஆகலாம், அதனால நீங்க அவங்க கிட்ட பொறுமையா இதை பத்தி எல்லாமே கேளுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து அனுப்பி விடுறாரு. வீட்டுக்கு அனுப்பும் போது அவங்க அம்மா வந்து பையனுக்கு ஒண்ணுமே ஆவலையா அப்படின்னு கேட்டோம்னா, பையனுக்கு ஒன்னும் இல்லடி, அதிகமா பித்தம் தான் இருக்கு, நீ பித்தத்துக்கு தேவையான மருந்து கூட அவன் சரியாயிடும் அப்படின்னு இவங்க அம்மா வீட்டுக்கு கூட்டு போயிட்டு வீட்டுக்கிட்ட உள்ளவங்க எல்லாரும் எப்பவும் போல பித்தத்துக்கு என்னென்ன மருந்து கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்க அம்மாக்கு அட்வைஸ் பண்ணிருப்பாங்க. அடுத்த நாள் இவங்க அப்பா என்ன பண்ணிடுவான்னு பாத்தீங்கன்னா, இவரோட மகன் ஃப்ரெண்ட் இருப்பான் பாத்தீங்கன்னா, அவங்கிட்ட போயிட்டு என்னதான் பிரச்சனை, எதுக்காக இப்படி பண்ண அப்படின்னு கேட்கும்போது அவன் ஃப்ரெண்டு வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, அப்பா வேற ஒண்ணு இல்லை, எங்க ஸ்கூல்ல வந்து புதுசா ஒரு டான்ஸ் காம்படிஷன் வந்து வச்சிருக்காங்க, அந்த டான்ஸ் காம்படிஷன்ல இவனும் ஒரு பொண்ணும் தான் ஆடுறதா இருந்துச்சு, பட் அந்த பொண்ணு வந்து இப்போ இவங்க கூட ஆட மாட்டேன்னு சொல்லிட்டு எதுக்காக அந்த பொண்ணு கிட்ட போய் நாங்க கேட்கும்போது அவ ஏதோ ஒரு மாதிரி எங்க கிட்ட பேசிட்டு போயிட்டா. இதுக்கப்புறம் அந்த ஸ்கூல்ல உள்ள சில பசங்க வந்து இவனோட ஆண்குறி வந்து ரொம்பவும் சின்னதா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லி இவனை கிண்டல் பண்ணிட்டே இருப்பாங்க. உடனே தான் இவன் என்ன பண்ணிட்டான்னு பாத்தீங்கன்னா, இந்த டாக்டர் இந்த மாதிரி மெடிசன் தேவையில்லாம நெட்ல நிறைய சர்ச் பண்ணி இந்த மாதிரி விஷயத்தை யூஸ் பண்ணிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொன்னோட, சரி ஓகே இது மாதிரி இனிமே பண்ணாதீங்க நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவங்க அப்பா என்ன பண்ணுவாங்க, டாக்டர் இந்த விஷயத்தெல்லாம் சொன்னோன்னா டாக்டர் என்ன சொல்லுவாங்க, சரி ஓகே இதெல்லாம் ஒண்ணு இல்லை, இப்போ இருக்கிற பசங்களுக்கு எல்லாமே வர்ற பிரச்சனை, நீங்க எப்போ போல அவனை ஸ்கூல்ல விட்டுருங்க, ஸ்கூலுக்கு போயிட்டானா அவன் நார்மலா ஆயிடும் அப்படின்னு சொன்னோன்னே இவனை அப்பா எப்போ போல ஸ்கூலுக்கு வந்து விட்டுட்டு வந்திருக்காங்க. ஸ்கூலுக்கு விட்டு வந்தோன்னா ஸ்கூல்ல என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு சின்ன பிரச்சனை ஆயிட்டு வாங்க அப்படிங்கிற சொல்லி இவர் ஆஃபீஸ் ரூம்ல கூட்டு வராங்க. ஆஃபீஸ் ரூமுக்கு போனதுக்கு அப்புறம் தான் ஆஃபீஸ் ரூம்ல ஒரு பெரிய பிரச்சனையே பஞ்சாயத்தா இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, இவங்க பையன் வந்து ஸ்கூலோட பாத்ரூம் வச்சு சுய இன்பம் பண்ணிட்டு இருப்பான். அதை வந்து ஒரு பையன் வீடியோ எடுத்து அதை நெட்ல போட்டு அது ரொம்ப வயலாகி ஸ்கூலோட பேரே வந்து கெட்டு போயிடும். இதனால என்ன பண்ணுவாங்கன்னா, இவன் பையனோட டிசி வாங்கிட்டு நீங்க இப்ப ஸ்கூல்ல இருந்து போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்டுறாங்க. இவங்க அப்பாவும் ரொம்ப கெஞ்சி பாரு, பட் கேட்க மாட்டாங்க. இதுக்கப்புறம் இவங்க அப்பா எப்போ இவனை வீட்டுல விட்டுட்டு வெளியே போகும்போது இவரோட பொண்ணு இருக்கா பாத்தீங்க, இவனும் ஸ்கூலுக்கு போக பாத்தீங்க, இவ கூட பக்கத்துல ஒரு ஃப்ரெண்ட் யாருமே வரலனோட இவ என்னதான் என்னதான் அப்படி தப்பு பண்ணா அப்படிங்கிற மாதிரி சொல்லி இவங்க வீட்டுக்குள்ள ஒரு பெரிய பிரச்சனை ஆயிட்டு. அது மட்டும் இல்லாம இவங்க அப்பா வந்து சொந்தமா ஒரு கடை வச்சிருக்காரு தெரியுமா, அந்த கடையிலயும் கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் வந்துடும். உடனே இவர் என்ன பண்றதுன்னு தெரியாம இவர் பையன் மொத்த குடும்பத்தையுமே கூட்டிட்டு அவர் எங்க போறா தன்னோட தங்கச்சி வீட்டுக்கு போலான்னு ஐடியா பண்ணிட்டு இருப்பாரு. இந்த டைம் அவருக்கு இன்னொரு ஃபோன் கால் வந்து தன்னோட பையன் வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லி போன் வரும். உடனே இவர் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் அவனை கூட்டு வரதுக்காக போகும்போது போலீஸ் ஸ்டேஷன் உள்ளவங்க என்ன சொல்லுவானா, இவரோட பையனை உங்க பையன் குத்துருக்கு கத்தி எடுத்துட்டு போயிருக்கா அப்படின்னு சொன்னா அந்த பையன் வேற யாரும் இல்லைங்க, இவர் பையன் ஸ்கூல்ல வச்சு கிண்டல் பண்ணிட்டு இருந்தா, இந்த பிரச்சனை எல்லாம் காரணம் வீடியோ கூட எடுத்தாங்க அந்த பையனா. உடனே போலீஸ்காரங்க என்ன சொல்லுவாங்க, இவன் மேல கேஸ் போட்டு உள்ள அனுப்பணும் அப்படின்னு பேசும்போது இவங்க அப்பா வந்து கேஸ்லாம் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி பேசிப்பாங்க. இந்த டைம் தாங்க நம்ம அக்ஷய்குமாரை காட்டுவாங்க. அக்ஷய்குமார் வந்து ஒரு சிவன். இப்போ அக்ஷய்குமார் என்ன பண்ணுவார்னா, அந்த போலீஸ் ஸ்டேஷன் வந்து சின்ன பையன் ஏதோ தப்பு பண்ணிட்டான்னு சொல்லிட்டு இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி அக்ஷய்குமார் அந்த கேஸ் ஒன்னும் இல்லாம அந்த பையனை வந்து வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க. வீட்டுக்கு அனுப்பினோட இவர் எப்போ போல தன்னோட பசையும் தன்னோட மனைவி எல்லாத்தையும் கூப்பிட்டு போலீஸ் ஸ்டேஷன் வந்து டேரக்டா ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயிடுவார். ரயில்வே ஸ்டேஷன் போனோம்னா ரயில்வே ஸ்டேஷன்ல இவர் பையன் தூங்கிட்டு இருக்கும்போது அக்ஷய்குமார் பக்கத்துல ஒரு பெட்ல படுத்து தூங்கிட்டு, அப்போ நம்ம பஞ்சக் பாதி தூக்கத்துல எழுந்திரிச்சு அக்ஷய்குமார் கிட்ட, நீ இன்னும் போகலையா, இன்னும் பைத்தியக்கார மாதிரி இங்க தான் சுத்திட்டு இருக்கியா அப்படின்னு கேட்கும்போது, சரி என்ன கேட்டிய, நீ எங்க போற அப்படின்னு கேட்கும்போது, நான் என்னோட தங்கச்சி வீட்டுக்கு போறேன். அக்ஷய்குமார் என்ன சொல்லலாம், உன் தங்கச்சி வீட்டுல மட்டும் போன் இல்லையா, அந்த ஊர்காரர் யார்ட்டையும் போன் இருக்காது, உன் பையன் பண்ண விஷயம் அங்க யாருக்கும் தெரியாதா, உன் பையன் பண்ண விஷயம் எதுவும் தப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, சரி உன் பையன் எங்க அப்படிங்கும்போது பக்கத்துல படுத்திருந்த பையன் காணாம போயிடும். உடனே அவன் எங்க போயிருக்கா அப்படின்னு சொல்லி ஒரு தேடி போகும்போது ரயில்வே ஸ்டேஷன்ல ட்ரெயின் ட்ராக்ல வந்து நின்றுட்டு இருப்பான். அப்போ ஒரு ட்ரெயின் அவனை மோதுற மாதிரி ஒரு பார்க்கும்போது டக்குனு அக்ஷய்குமார் போய் அந்த பையனை காப்பாத்திட்டு இந்த பையனை அவங்க அப்பா கிட்ட பஞ்சக்கிட்ட கொடுத்து இவர் பாட்டில் எப்போ போல குளிச்சதுக்கு அப்புறம் அக்ஷய்குமார் கிட்ட பஞ்சக் கிடைக்கப்பறம் இப்போ இதுக்கு நான் என்னதான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி, உன் பையன் பண்ணது எதுவும் தப்பு இல்லை அப்படின்னு நீ நம்பு, அது மட்டும் இல்லாம அவன் தப்பு பண்ணிட்டான்னு சொன்னவங்க எல்லாத்தையும் தப்பு பண்ணல
அப்படிங்கறத நிரூபி, அப்பதான் உன் பையனாலையும் தலை நிமிர்ந்து நடக்க முடியும், உன் குடும்பத்தாலையும் தலை நிமிர்ந்து நடக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி பஞ்சகிட்ட வந்து அக்ஷய்குமார் பேசிட்டு போயிடுறாரு. பேசிட்டு போனோம்னா பஞ்சக் என்ன பண்ணிடுவாரா, தன்னோட மனைவி குழந்தை எல்லாத்தையும் தன்னோட வீட்டுக்கு திருப்பி கூட்டு போயிட்டு காலையிலேயே ஒரு லாயரை போய் பார்த்து அவர் மேலையும் அது மட்டும் இல்லாம அவர் பையனை ஸ்கூலை விட்டு அனுப்புற அந்த ஸ்கூல் மேல அவன் பையனுக்கு தேவையில்லாத மெடிசன் கொடுத்த அந்த மெடிக்கல் காரங்க இவங்க எல்லார் மேலேயுமே நம்ம பஞ்சக்கு வந்து கேஸ் வந்து அப்ளை பண்ணுவாங்க. கேஸ் அப்ளை பண்ண உடனே டக்குன்னு இவங்க எல்லாருக்குமே கேஸ் ப்ரொசீஜர் வந்து போன உடனே எல்லாருமே எப்போ போல கோர்ட்டுக்கு வந்து வந்துடும். கோர்ட்டுக்கு வந்தோன்னா ஜட்ஜி வந்து இது என்ன கேஸ் அப்படின்னு கேட்டோன்னா, இந்த கேஸ்ல என் பேரையும் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் என் பையன்டா அப்படின்னு சொல்லி அவர் 101 ரூபா வச்சிருவார். வச்சதுக்கு அப்புறம் இந்த தப்புல இவங்களும் பண்ணிருக்காங்க, இவங்களும் என்கிட்ட மன்னிப்பு, சரி ஓகே உங்க பிரச்சனை தான் என்னன்னு சொல்லும்போது டக்கா அந்த இடத்துக்கு அப்பதான் முதல் தடவையா நம்ம கதாநாயகியான யாமி கௌதம் வருவாங்க. யாமி கௌதம் ஒரு லாயர். யாமி கௌதம் என்ன சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா, இவங்க பையன் பண்ணிருக்க தப்பை நீங்க முதல் தெரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி நம்ம ஜட்ஜிட்ட வந்து இவர் பையன் வந்து ஸ்கூல்ல வந்து இப்படி தப்பான ஒரு விஷயம் பண்ணிட்டான் சார், அப்படி அதனாலதான் அவனை ஸ்கூலை விட்டு வெளியே அனுப்பிட்டார். பட் இவர் என்னன்னா ஒரு பையன் தப்பே பண்ணல வந்து பேசுறான். இதை பார்த்தா சொசைட்டில மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கெட்டு போயிடுவாங்கன்னு சொல்லி தான் அந்த பையனை நாங்க ஸ்கூலை விட்டு டிஸ்கண்டினியூ பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசும்போது டக்குனு பஞ்சக் என்ன சொல்லலாம், சார் எனக்காக வாதாட வந்த வக்கீல் இவங்க பார்த்தோன்னு போயிட்டாரு, இப்போ எனக்காக வாதாடுறதுக்கு வக்கீலும் இல்லை, இப்போ நான் சொல்ற விஷயத்தை மட்டும் நீங்க எனக்காக கேளுங்க சார், நான் ஒரு நல்ல வக்கீலா பார்த்து கூட்டு வரேன், நீங்க அது வரைக்கும் எனக்காக இந்த கேஸை வந்து ஒத்திவீங்க அப்படின்னு சொல்லும்போது சரி உங்களுக்காக இந்த ஒரு தடவை நான் ஒத்தி வைக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஜட்ஜோ இந்த கேஸை ஒத்தி வைப்பாரு. இதுக்கப்புறம் நம்ம பஞ்சக் என்ன பண்ணுவாங்க, கேஸுக்காக நிறைய லாயர் தருவாங்க, பட் கிடைக்க மாட்டாங்க. இந்த டைம் மறுபடியும் அக்ஷய்குமார் போய் பார்க்கும்போது அக்ஷய்குமார் என்ன சொல்லுவாருன்னா, இந்த கேஸை எதுக்கு நீ வேற யாரையா வச்சு தர, உன் பையனுக்கு நீதி வேணும்னா நீ தான் வாதாடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அக்ஷய்குமார் வந்து பஞ்சத்துக்கு ஒரு அழகான ஐடியா வந்து கொடுப்பார். கொடுத்தப்பறம் பஞ்சக்கும் இதை பத்தின எல்லா விஷயங்களும் படிக்கிறதுக்காக பழங்காலத்து புக்ல இருந்து எல்லா விஷயத்தையும் எடுத்து படிப்பார். அதாவது என்னன்னா காமம் என்பது என்ன அப்படிங்கறத எல்லாத்தையும் A to Z இவர் கத்துக்கிறார். கத்துக்கிட்டு என்ன பண்ணுவாரா, இது சம்பந்தமா நான் தான் ஆஜராக போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கோர்ட்ல போய் இவர் ஆஜரானும் உங்களுக்கான லாயர் எங்கன்னு கேட்கும்போது சார் எனக்கு ஏன் கேஸ் நானே வாதாடிக்கிறேன்னு சொல்லி இவர் வாதாடும் போது செமையா வாதாடுறாரு. அதாவது என்னன்னா இப்ப மட்டும் இல்ல, இந்த செக்ஸ் எஜுகேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நம்ம ஸ்கூல்ல உள்ள எல்லா பசங்களுக்கும் தேவை சார் அப்படிமா, அது எப்படி நம்ம கொடுக்க முடியும், ஆப்போசிட்ல நம்ம யாமி கௌதம் பேசும்போது அது எப்படி நம்ம கொடுக்க முடியாது, எல்லாரையும் நல்ல எஜுகேஷன் கொடுக்கும்போது செக்ஸ் எஜுகேஷன் ஏன் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம பஞ்சக் வந்து பேசுறாரு. அப்போ பஞ்சக் என்ன சொல்றாருன்னா, மேடம் இப்பதான் செக்ஸ் எஜுகேஷன் அப்படிங்கிறது ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியல, பட் அந்த காலத்துல குருகுலத்துல வந்து காமசூத்திரம் அப்படிங்கிற விஷயம் எப்படிப்பட்டது அப்படிங்கிற எல்லாருக்குமே பாடமாவே சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த வந்து புக்கை வச்சு நம்ம ஜட்ஜிட்ட வந்து பேசுவாரு. இதுக்கப்புறம் ஜட்ஜி என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா, சரி ஓகே இந்த கேஸுக்கு முக்கியமான அதாவது இவரோட பையனை வந்து விசாரிக்க சொல்லும்போது இவர் பையன்கிட்ட யாமிகௌதம் வந்து இந்த விஷயத்தை கேட்கும்போது பையன் வந்து ரொம்ப அப்செட் ஆகி அப்ப எதுவுமே பேச முடியாம போயிடும். இதுக்கப்புறம் நம்ம யாமிகௌதம் என்ன சொல்லுவானா, இப்பவே இந்த கேஸை நீங்க வித்ரா பண்ணிக்கோங்க, அப்படி இல்ல உங்க பொண்ணுகிட்டயும் உங்க மனைவியோட நான் விசாரிப்பேன் அப்படின்னு சொல்லும்போது சரி பாத்துக்கலாம் சொல்லிட்டு இவர் இருக்கும்போது இவர் வீட்டுக்கு இந்த கேஸ் முடிஞ்சு வீட்டுக்கு வரும்போது இவர் வீட்டை வந்து காலி பண்ண சொல்லி இங்க இருக்கிற ஒரு முதலாளி வந்து சொல்லுவாரு. சரி வேற வழி இல்லைன்னு சொல்லி பக்கத்துல ஒரு சின்ன வீட்டுல போய் நம்ம பங்கஜ் வந்து இருப்பாரு. இருக்கும்போது டக்குன்னு மறுபடியும் அக்ஷய்குமார் வந்து ஒரு அழகான ஐடியா கொடுப்பாரு. ஏன் உன் குடும்பத்துல நீ இப்ப நம்புற, உன் குடும்பத்தை இப்படி நம்ப வை, அப்பதான் இந்த கேஸ் நீ ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லும்போது இவர் குடும்பத்துக்கிட்டே இவர் இதை மாதிரி சொல்லி உங்க குடும்பத்தை இதுக்கு ஸ்டடி பண்ணுவார். இதுக்கப்புறம் நம்ம யாமி கௌதம் வந்து நம்ம பங்கஜோட மகளை வந்து கூட்டி விசாரிப்பாங்க. விசாரிக்கும் போது உன் தம்பி என்ன பண்ணா அப்படிங்கிற விஷயம் உனக்கு தெரியுமா, இதை நீ பாரு அப்படின்னு சொல்லி அவன் தம்பி ஸ்கூல்ல பண்ண வீடியோ வந்து காட்டும் போது அப்போ நம்ம பங்கஜோட மக வந்து மாஸ்டர்பேஷன் அப்படின்னா என்ன அப்படிங்கிறதுக்கான ஒரு அழகான விளக்கத்தை வந்து கொடுப்பான். கொடுக்கறத பார்த்தோம்னா நம்ம யாமி கௌதத்தில் வந்து கோர்ட்ல எல்லாருக்கும் ஒரு மாதிரி அரண்டும். ஏன்னா ஒரு பொண்ணு அது சின்ன பொண்ணு இந்த மாதிரி ஒரு விஷயத்தை எப்படி இவ்வளவு தெளிவா கொடுக்கலாம். இதுக்கப்புறம் இந்த கேஸ் வந்து இவ போனதுக்கு அப்புறம் திருப்பி நம்ம யாமி கௌதம் என்ன சொல்லுவாங்கன்னா, சார் இவர் இங்க எல்லா வீட்டுல உள்ள எல்லாத்தையுமே ட்ரைனிங் பண்ணி தான் கொடுக்குறாரு, ஒரு சின்ன பொண்ணு கிட்டே இவ்வளவு ட்ரைனிங் பண்ணி இவரால் எப்படி கூட்டு வர முடிஞ்சு அப்படின்னு பேசுவாங்க. இதுக்கப்புறம் இவரோட மனைவியை கூட்டு விசாரிக்கும் போது இவர் மனைவி கிட்ட என்ன கேட்பானா, உங்களுக்கும் உங்க கணவருக்கும் எப்ப கல்யாணம் ஆனிச்சு, எப்படி உங்க ரெண்டுத்துக்கும் குழந்தைங்க பிறந்துச்சு அப்படிங்கும்போது எங்களுக்கு கல்யாணம் முடிஞ்ச அன்னைக்கு ராத்திரி என் ஹஸ்பண்ட் நான் பாலை கொண்டு போய் கொடுத்தேன், அதை குடிச்சிட்டு எப்போ மூலம் இருமோ எங்களுக்கு குழந்தை பிறந்துட்டு அப்படின்னா அதான் எப்படி பிறந்துச்சு அப்படிங்கிறா, உனக்கு குழந்தை இருக்கானே பஞ்சக்கோட மனைவி இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இவங்க யாமி கௌதத்தை பார்த்து கேட்கும்போது யாமி கௌதம் இல்லைன்னு திருப்பி கோர்ட்ல ஜட்ஜா பார்த்துமா கோர்ட்டு ஜட்ஜிட்ட கேட்கும்போது இருக்கு அப்படின்னு சொன்னோன்னே அப்ப நீ அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி மறுபடியும் யாமி கௌதத்தை இவங்க மாட்டி விடுவாங்க. இதுக்கப்புறம் டக்குன்னு நம்ம யாமி கௌதம் என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, அவங்க ஸ்கூல்ல படிக்க ஒரு ஸ்டூடெண்டோட அம்மாவை வந்து போடுவாங்க. அந்த ஸ்டூடெண்டோட அம்மா என்ன வேலை பார்ப்பாங்கன்னா ப்ராஸ்டியூட் ஒர்க் வந்து பண்ணுவாங்க. இப்போ அவங்க கிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா, உங்க பையன் எங்க படிக்கானு எங்களுக்கு தெரியும், எதுக்காக இவங்களை நான் கூட்டிருக்கேன், இவங்க கிட்ட கேளுங்க இங்க நடக்கிற விஷயம் கரெக்டா இல்லையா அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது நம்ம அக்ஷய்குமார் சொல்லி கொடுத்த 1-2 விஷயங்கள் நம்ம பகத்ஜித் சிங் வந்து ஞாபகம் வரும். அப்ப அவர் என்ன பண்ணுவார்னா, அந்த பொண்ணு கிட்ட வந்து நீங்களே சொல்லுங்கம்மா உங்களுக்கு இந்த மாதிரி பொசிஷன்லாம் தெரியுமான்னு சொல்லிட்டு சில இமேஜ்களை வந்து எடுத்துக்கிட்டு அவங்க கேட்பாங்க, இதெல்லாம் எங்களுக்கு தெரியும், உங்களுக்கு யார் சொல்லி கொடுத்தா அப்படிங்கிறது என்னோட அக்கா, உங்க அக்காவே கண்டிப்பா அவங்க அக்கா சொல்லி கொடுத்துருக்காங்க, பட் இந்த மாதிரி விஷயங்கள் எதுக்காக உங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க அப்படிங்கும்போது ஒரு சில ஆண்கள் வந்து எங்க கிட்ட ரொம்பவும் வன்முறையா நடந்துக்குவாங்க, அவங்க கிட்ட இருந்து நாங்க ஈஸியா தப்பிக்கிறதுக்காக, அப்போ உங்களுக்கு சொல்லி கொடுத்தனால நீங்க அப்படி பண்ண முடியும், பட் அந்த ஆண்களுக்கு யாருமே இந்த மாதிரி சொல்லி கொடுத்தனால அவங்க வன்முறையா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி இதனாலதான் மேடம் நான் சொல்லி கொடுத்துருக்கேன், இப்போ வன்முறையா இருக்கிற ஆண்களுக்கு இதெல்லாம் ஈஸி இந்த மாதிரி தான் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து செக்ஸ் எஜுகேஷன் மூலமா சொல்லியிருந்தா அவங்களுக்கு இந்த பிரச்சனையே வந்திருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லி நம்ம பட்ஜெட் வந்து சூப்பரா மறுபடியும் பேசணும்னு கோர்ட்ல இருக்க ஜட்ஜில இருந்து எல்லாரும் ஆரம்பிடும். இன்னும் இவர் இந்த மாதிரி ஒரு தெளிவான ஒரு ஐடியாவோட பேசிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் நம்ம ஜட்ஜ்
ஜட்ஜ் இதெல்லாம் கேட்டுட்டு நெக்ஸ்ட் ஹியரிங்க்கு நீங்க எல்லாம் ஆஜராகணும்னு சொல்லிட்டு ஒரு 3 பேர் வந்து ஆஜர் பண்ண சொல்லுவாங்க. அந்த 3 பேர் வேற யாரும் இல்லைங்க, இவங்களோட பையனுக்கு வந்து மெடிசன் கொடுத்தவங்க. அந்த 3 பத்தி ஆஜர் பண்ணோம்னா அவர்ல ஒருத்தர் வந்து இந்த டானிக் மாதிரி ஒன்று வந்து ஆண்குள்ள வித்தா அது நீளமாகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி பேசியிருப்பான். அவங்கிட்ட பஞ்சக் என்ன சொல்லுவாங்க, இது நீங்க எந்த கவர்மெண்ட் இருந்து கேட்டீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி இதுக்கு என்ன மெடிக்கல் ப்ரூஃப் அப்படி எல்லாமே கேட்கும்போது அவன்கிட்ட எதுவுமே இருக்காது. அப்போ ஒரு டாக்டரை வந்து நம்ம பஞ்சக் வர சொல்லி அவர்கிட்ட கேட்கும்போது அவர் என்ன சொல்லுவாங்க, இது எல்லாம் போய் இது ஃபேக், இது வந்து வேஸ்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவர் போயிடுவார். போனதுக்கு அப்புறம் அவனை தூக்கி உள்ள போடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஜட்ஜ் வந்து அவனுக்கு ஒரு 1000 ரூபாய் ஃபைன் போடுவார். அதுக்கப்புறம் ஒரு டாக்டர் வந்து ஒரு எலக்ட்ரிக் மாதிரி ஒரு லைட் வந்து எரியும், இவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லடா அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது இதை நிரூபிச்சே பார்த்துருவோம்னு சொல்லிட்டு ஜட்ஜ் என்ன பண்ணுவாரோ அவங்க கிட்ட இருக்க ஒரு 10 பேர்த்த வச்சு நிரூபிச்சு காட்டுவார். பட் அதுவும் ஃபேக் அப்படிங்கிற விஷயம் ஜட்ஜுக்கு புரியும். இதுக்கப்புறம் இன்னொரு ஒருத்தர் வந்து மாத்திரை அவர் வந்து கொஞ்சம் படிச்சவர், இந்த மெடிக்கல் ஷாப் வச்சிரு. அவர்கிட்ட இது உங்களுக்கு எப்படி தெரியும், எங்களுக்கு இதை படிச்சிருக்கோம் அதனால தெரியும். அப்போ உங்களுக்கு நல்லாவே தெரியும், படிச்சா எனர்ஜி மட்டும் தான் இங்க இருக்கும், மத்தபடி வேற ஒன்றும் வளராது அப்படிங்கிறது உங்களுக்கு புரியுது அப்படிங்கிறா. புரியுது, இது உங்களுக்கு யார் சொல்லி கொடுத்தாலும் போது நான் படிச்சேன்னு சொன்னோட இதை தான் சார் நானும் சொல்றேன், செக்ஸ் எஜுகேஷன் படிக்கிட்டா பசங்களுக்கு எல்லா விதமான விஷயங்களும் புரியும் அப்படிங்கிறத மறுபடியும் ஒரு பேசுனதை கேட்ட ஜட்ஜ் சொன்னா, சரி ஓகே நீங்க சொல்ற எல்லாமே ஓகே தான், அப்ப எப்படி செக்ஸ் எஜுகேஷன் பசங்களுக்கு சொல்ற மாதிரி, அதாவது சின்ன பசங்களுக்கு எப்படி இந்த விஷயத்தை நம்ம சொல்லி புரிய வைக்க முடியும் அப்படின்னு சொல்லி யாமி கௌதம் ஜட்ஜ் கிட்ட பேசும்போது ஜட்ஜ் ஒன்று அவங்க சொல்றதுக்கு பாயிண்ட் இருக்குல்ல, ஒரு சின்ன பசங்க கிட்ட போய் நம்ம இதை எப்படி சொல்லுவோம், அதுக்கான வழிமுறைகளை நீங்க சொல்லுங்க, நாங்க அதை ஏத்துக்கிறோம் அப்படிங்கிற சொல்லி மறுபடியும் அடுத்த ஹியரிங்க்கு வர சொல்லுவாங்க. அப்போ அவங்க அடுத்த ஹியரிங் போகும்போது இதை பத்தின எல்லா விஷயத்தையுமே நம்ம பஞ்சக் வந்து படிப்பாரு. பஞ்சக் படிக்கும்போது பஞ்சக்கு ஒரு விஷயம் தெரியும், அந்த காலத்துல குருகுலத்துல இதை எப்படி எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் கத்துக்கிட்டு அடுத்த நாள் கோர்ட்ல வந்து இவர் என்ன சொல்லுவாங்கன்னா, யாமி கௌதத்தை நான் உங்களை பத்தி கொஞ்சம் புகழ்ந்து பேசலாம் அப்படின்னு சொன்னோன்னே கண்டிப்பா புகழுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது யாமி கௌதத்தை ரொம்ப சுத்தமான தமிழை வந்து அழகா அவங்க கவர்ச்சி வச்சு பேசுவார். பேசும்போது அவங்க எல்லாம் சிரிச்சுட்டு எல்லாருமே ரொம்ப என்ஜாய். அதுக்கப்புறம் இவர் இதை பத்தி பேசும்போது உங்களுக்கு புரியும், அதாவது என்னன்னா இப்படியும் செக்ஸ் எஜுகேஷன் சொல்லிக் கொடுக்கும் அப்படிங்கிற விஷயத்துக்கு சொன்ன உடனே சரி இவர் சொல்ற எல்லாமே உண்மை, இவர் சொல்ற உண்மையா இருந்தாலுமே இது எப்படி நம்ம பசங்க கிட்ட போய் கொண்டு போய் சேர்க்கிறதா அப்படிங்கிற மாதிரி சொல்லி நம்ம யாமி கௌதம் கேட்கும்போது இது சில பசங்களுக்கு பிரச்சனையா வரதா, சின்ன பசங்களுக்கு இப்பவே இந்த விஷயங்கள்லாம் புரிஞ்சுன்னா பிரச்சனையா வரும், நம்ம சமூகத்தும் இதனால சீர்குலைஞ்சிடாதா அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்க பேசும்போது அது மட்டும் இல்லாம சுத்தி இருக்க எல்லாத்தையும் எனக்கு இந்த விஷயத்துக்கு நீங்களே சொல்றேன், இங்க இருக்க ஆடியன்ஸ் எத்தனை பேர் சின்ன பசங்க செக்ஸ் எஜுகேஷன் கத்துக்கிறது நல்லது நினைக்கிங்க அப்படின்னு சொல்லி கைத்துக்க சொல்லும்போது ஒரு 2 பேர் மட்டும் தான். அப்ப 98% யாரும் தெரிஞ்சிக்க வேண்டாம்னு தான் நினைக்கிறேன். நீங்க இதை பத்தி என்ன சொல்றீங்க அப்படிங்கும்போது டக்குன்னு பஞ்சக் என்ன சொல்லலாம், நீங்களே சொல்லுங்க சார், இந்த சார்ட்டை பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒரு சார்ட்டை காட்டி இந்த சார்ட்ல என்ன இருக்குன்னா ரீசெண்டா ஒரு பொண்ணை வந்து கற்பழிச்சுப்பாங்க. அந்த பொண்ணை கற்பழிச்ச வீடியோ வந்து சோசியல் மீடியா இருக்கும். அந்த சோசியல் மீடியாவை 90% மேல பேர் பார்த்திருக்காங்க. அதுல 77% பெண்களும் 96% ஆண்கள் தான் பார்த்திருக்காங்க. பட் இவங்க எதுக்காக இதை பார்த்தாங்க, இவங்களுக்கு தான் கற்பழிச்சவங்க விஷயம் தெரியுமா, பட் எப்படி கற்பழிச்சாங்க எப்படி இதெல்லாம் அதுக்காக தானே பார்த்தாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் மக்களுக்கு வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த செக்ஸ் எஜுகேஷன் வேணும்னு சொல்றேன். அது மட்டும் இல்லாம அதிகமா போன் ஃபிலிம்ஸ் பாக்குறது ஃபுல்லாவே இந்தியன்ஸ் தான் அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயத்தையுமே ஒரு சொன்ன உடனே ஸ்டட்டுன்னு ஜட்ஜ் என்ன சொல்லலாம், அப்போ ஓகே கடைசி ஹியரிங் 24ஆம் தேதி அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவர் கோர்ட்ல ஒரு டேட் அறிவிச்சுட்டு போயிடுவார். இவர் டேட் அறிவிச்சுட்டு போனோன்னா டக்குன்னு நம்ம பஞ்சக் இருக்காரு தெரியுமா, இவரோட வீட்டுக்கு வந்து ஒரு போலீஸ்கார் வந்து உங்கள்கிட்ட சில பேர் பேசணும்னு சொன்னாங்க வாங்க அப்படின்னு சொல்லி பஞ்சக் வந்து கூட்டுவாங்க. பஞ்சக்கை கூட்டு போய் ஒரு இடத்துல என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த ஸ்கூல் மேலே ஒரு ஸ்கூல் மேலே கேஸ் போட்டுருக்காங்க, அந்த ஸ்கூல்ல போகும்போது இவர்கிட்ட 1 கோடி கொடுத்து இந்த கேஸ் வந்து வித்ட்ரா பண்ணிக்கோங்க, அது மட்டும் இல்லாம உங்க பையனையே நாங்க மறுபடியும் எப்போ போல ஸ்கூல்ல சேர்த்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி பஞ்சக் கையில செக்கை கொடுத்து அவரை வந்து அனுப்பிடுறாங்க. பஞ்சக் அனுப்பிடும் போது பஞ்சக் இந்த செக்கை வாங்கிட்டு நினைச்சிட்டே போகும்போது அவர் ஒரு லாரில மோதி மயங்கி விழுந்தாங்க. விழுந்த அப்புறம் அவர் ஹாஸ்பிட்டல் தூக்கி போனா அவர் ரொம்ப சீரியஸா இருக்க பொழைச்சு விட மாட்டாரா அப்படிங்கிற மாதிரி சொல்லி பேசுவாங்க. பேசினதுக்கு அப்புறம் அப்போ தான் நம்ம அக்ஷய்குமார் வந்து வருவார். வந்து என்ன சொல்லணும், என்ன பஞ்சக் நீ என்ன பண்ணிட்ட அப்படின்னு கேட்கும்போது இந்த கோர்ட்ல இந்த கேஸ்ல நான் ஜெயிக்க மாட்டேன் என்னமோ நினைச்சிட்டேன், நீ எப்படி ஜெயிக்காம போ, நான் தான் அவங்க கூட இருக்கேன் அப்படிங்கிற சொல்லி அக்ஷய்குமார் அப்போ தான் அவர் ஒரு சிவன் அதாவது மகாகால் அப்படிங்கிறத காட்டுவார். காட்டணும் அக்ஷய்குமாரோட காலை வந்து நம்ம பஞ்சக் கையை துடிச்சிட்டு நீங்க தான் கடவுள் அப்படிங்கிற விஷயம் எனக்கு இப்போ புரிஞ்சுட்டு இப்போ நீங்க சொல்லுங்க நான் என்ன செய்யணும் அப்படின்னு வேற ஒன்றும் இல்லை, நீ கிளம்பி போய் இந்த கோர்ட்டோட கேஸை வந்து நீ வாதாடு, நான் வாதாட ஜெயிச்சிடணும் அப்படின்னு கேட்கும்போது அவர் கையில இருந்த ஒரு டேப்ல வந்து என்னென்ன விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது காட்டும். அதாவது என்னன்னா நம்ம பஞ்சக் வந்து இப்போ கோர்ட்ல ஒரு கேஸ் போட்டுருக்காரு, அந்த கேஸ் வந்து ஊர் ஃபுல்லா சரியான வயர்ல ஆகி எல்லாரும் என்ன சொன்னா செக்ஸ் எஜுகேஷன் கண்டிப்பா பசங்களுக்கு தேவை அப்படிங்கிற மாதிரி சொல்லி இவருக்கு 90% பேர் சப்போர்ட் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாம இவர் ஒரு வீட்டுல வந்து வாடகை இருந்தாரு சொல்லுவாங்க. அந்த வீட்டு முதலாளி வந்து அவருக்கு ஒரு சின்ன குழந்தை இருக்கும், அந்த சின்ன குழந்தைகிட்ட வந்து ஒருத்தர் தப்பா நடந்துட்டு இருப்பான், அதாவது அது மருமக தான். அவன் என்னென்ன தப்பு பண்றான் அப்படிங்கிற அந்த சின்ன குழந்தை வந்து அவர் தாத்தா கிட்ட சொன்னா அவர் தாத்தாவும் இந்த பஞ்சக் வந்து சப்போர்ட் இப்ப பண்ண ஆரம்பிச்சு. உடனே இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்ச பஞ்சக் சரி ஓகே வாங்க நம்ம போய் இந்த கோர்ட்ல வந்து ஆஜராகும் அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சக் எந்திரிச்சு போய் அக்ஷய்குமாரோட கார்ல ஏறிட்டு போது அங்க இருக்கிற எல்லாருக்கும் இவர் என்ன செத்து நினைச்சு எந்திரிச்சு வந்துட்டாரா அப்படிங்கிற மாதிரி சொல்லி எல்லாரும் வச்சே பார்ப்பாங்க. இந்த டைம் கோர்ட்ல என்ன நடக்கும் பாத்தீங்கன்னா நம்ம கதாநாயகி இருக்காங்க பாத்தீங்களா, இவங்க வந்து ஜட்ஜிட்ட வந்து ஒரு நோட்டீஸ் வந்து கொடுத்தாங்க, அதாவது இந்த கேஸ் வந்து இவர் வித்ட்ரா ஆயிட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லி எழுதி கொடுத்தாங்க. பட் என்ன இந்த கேஸை பாக்குறதுக்காக ஒட்டுமொத்த மக்கள் கூட்டமே அந்த கோர்ட்ல தான் நீங்க வந்து நிற்கும். இப்போ வேகமா நம்ம பஞ்சக்க வந்து கோர்ட்டுக்கு வந்து கூட்டு வரோம். கோர்ட்டுக்கு போனோன்னா அவர் வரலன்னு சொல்லி அவர் பேரை சொல்லி நம்ம கோர்ட் ஜட்ஜி வந்து கூப்பிடும்போது டக்குன்னு நம்ம பஞ்சக் வந்து உள்ள போயிடும். உள்ள போனோன்னே நீங்க எங்க போனீங்க, உங்க கோர்ட் அந்த கேஸ் தான் நீங்க வித்ட்ரா பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி உங்களுக்கு சைன் பண்ணிருக்கீங்க அப்படின்னா இல்ல சார் அது இவங்க என் கையில 1 கோடி கொடுத்து நீ இந்த மாதிரி பண்ணா உன் குடும்பத்தையும் உன்னையும் காலி பண்ணிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி என்ன மிரட்டினாங்க அப்படின்னு அந்த செக் அவர் வாங்கி பார்த்துட்டு அவங்க சொல்ற இவர் சொல்றது கரெக்டா தான் இருக்கும், உங்களை யார் கொடுக்க சொன்னா இந்த கேஸ் நடந்துட்டு போது உங்களை முதல் யார் அவர் பார்க்க சொன்னா அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஜட்ஜி வந்து மிரட்டுறாரு. இதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம கதாநாயகி என்ன
என்ன சொல்லுவாங்கன்னா, சார் நீங்களே சொல்லுங்க, இப்போ செக்ஸ் எஜுகேஷன் எதுக்கு நமக்கு முக்கியம், இங்க இருக்கிற இவ்வளவு பேர் கூடி நிக்காங்களா, அது எதுக்கு வேணும்னு சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லி பேசும்போது, அந்த நம்ம இந்த கேஸுக்கு காரணமான இவரோட பையன் இருக்கான் பாத்தீங்களா, இவன் வந்து அந்த இடத்துக்கு அப்பா அவங்க கிட்ட அவங்க என்ன பண்ணா, நீயே சொல்லு பழையபடி உனக்கு ஸ்கூலுக்கு போக விருப்பம் இருக்கா இல்லையா கேட்கும்போது, எனக்கு கண்டிப்பா ஸ்கூலுக்கு போகணும், பட் மேம் நான் உங்ககிட்ட ஒரு விஷயம், நான் பண்ண விஷயம் கரெக்டா, பண்ண இடம் தான் தப்பு, அதாவது நான் சுய இன்பம் பண்ணது தப்பு இல்லை, அது ஸ்கூல்ல வச்சு பண்ணதான் தப்பு, பட் அந்த மாதிரி தப்புகள் நான் பண்ணக்கூடாதுன்னு எனக்கு யார் சொல்லி தருவா, ஸ்கூல்ல இந்த மாதிரி விஷயங்கள் எனக்கு சொல்லி கொடுத்தானே எனக்கு இந்த விஷயம் தெரியும், எனக்கு யாருமே இந்த விஷயங்கள் சொல்லி தரதுனாலதான் இதை பத்தி நான் இப்படி பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இவன் நிறைய இதை சம்பந்தப்பட்டு நிறைய படிச்சிருப்பான். அது எல்லாத்தையுமே யாமி கௌதத்திட்ட சொல்லும் போது கதாநாயகி ஒரு மாதிரி ஆயிடுவாங்க. இதுக்கப்புறம் திருப்பி பஞ்சக் வந்து என்ன சொல்லுவாருன்னா, சார் இவன் இப்ப என்ன என் பையன் ஆசைப்பட்டான், மறுபடியும் ஸ்கூலுக்கு போகணும் தானே அப்படின்னு சொல்லும்போது, சரி ஓகேன்னு சொல்லிட்டு மறுபடியும் யாமி கௌதம் என்ன சொல்லுவான், சுத்தி இருக்க யாராவது ஒருத்தங்க சொல்லுங்க இவன் பண்றது கரெக்டா அப்படின்னு சொன்னா, அங்க இருக்க ஒரு பையன் கை தூக்கி நானும் மாஸ்டர்பேட் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, டக்குனு கதாநாயகி என்ன கேட்பாங்கன்னா, உங்க அப்பா யாரு, ஒன்னு கேவலமா பத்தி உங்க அப்பா இங்க இருக்காரு அப்படின்னு கேட்கும்போது, டக்குனு அந்த பையன் வந்து அந்த உட்காந்துட்டாரு அப்படின்னு சொல்லும்போது, அது வேற யாருனாங்க, நம்ம ஜட்ஜோட பையன், சுத்தி இருக்க எல்லாரும் பேர், அதாவது சர்ச் பையன் இந்த மாதிரி வேலை தான் பாப்பான்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் அங்க இருக்கிற நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கையை தூக்கி எங்களுக்கு செக்ஸ் எஜுகேஷன் வேணும், பீரியட்ஸ் பத்தி எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி கோர்ட்ல உள்ள எல்லாருமே ஒவ்வொருத்தங்க பேசுறத பார்த்தோன்னா நம்ம யாமி கௌதத்துக்கு ஒரு மாதிரி. இதுக்கு அவர் கோர்ட்ல உள்ள ஜட்ஜ் என்ன சொல்றாருன்னா, இந்த கோர்ட்ல நீங்க எப்போ 1 கோடி கொடுத்தீங்களோ அப்பவே தெரிஞ்சுட்டு உங்க பக்கம் தான் தப்பு இருக்கு, அது மட்டும் இல்லாம செக்ஸ் எஜுகேஷன் அப்படிங்கிறது இப்ப உள்ள ஜென்ரேஷனுக்கு கண்டிப்பா தேவைப்படுது, அதனால இப்ப இருக்க ஜென்ரேஷன் கண்டிப்பா இந்த விஷயத்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்டா அவங்களுக்கு எந்தவித பிரச்சனையும் எதிர்காலத்துல வராது அப்படிங்கிறதையும் நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதனால நான் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு என்ன சொல்றேன்னா, சீக்கிரம் எவ்வளவுக்குள்ள இந்த பாடத்தை உங்களோட புக்கை கொண்டு வர முடியுமோ நீங்க கொண்டு வந்தாங்க. அது மட்டும் இல்லாம பஞ்சக்கு தன்னோட மகனுக்காக இவ்வளவு பெரிய ஒரு போராட்டத்தை ஏற்படுத்தியிருக்காரு, அதனால அவருக்கு கேட்ட மாதிரி எல்லாருமே அவர்கிட்ட 11 ரூபா 21 ரூபா 50 ரூபா 100 ரூபாங்கிற காணிக்கையை வந்து அவர் கையில கொடுத்து அவர்கிட்ட மன்னிப்பும் கேட்டுடுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே அங்க இருக்கிற 3 பேர், அதாவது என்னன்னா இந்த பையனுக்கு மெடிசன் கொடுத்துருப்பாங்க, அவங்க எல்லாருமே இவங்க கையில 11 ரூபா 50 ரூபா எல்லாமே கொடுத்துட்டு இந்த பையன் கிட்டையும் அவங்க அப்பா கிட்டையும் மன்னிப்பு கேட்டுருவாங்க. இவங்க கிட்ட மன்னிப்பு கேட்ட அப்புறம் இந்த காசு என்ன கொண்டுட்டு நம்ம பங்கச்சு என்ன பண்ணுவாரு பாத்தீங்கன்னா, நம்ம அக்ஷய்குமார் வெளியிட்டு அப்ப அவங்க மனைவி வந்து என்ன பண்ணா, உங்களுக்கு எப்படி சரியாயிட்டு அதை காட்டுறதுக்கு நான் ஒருத்தர் கிட்ட கூட்டு போறேன்னு சொல்லி அக்ஷய்குமார் கிட்ட கூட்டு போய் இந்த காசை கையில கொடுக்கும்போது அவங்க அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா, பட்ஜெட் இது இங்க கொடுக்கீங்க, இது வந்து நான் மகாகால்ட்ட இவர்கிட்ட கொடுத்தா இவரே மகாகால்ட்ட கொடுத்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னா, அவர் அக்ஷய்குமார் வாங்கிட்டு என் பேக் வாங்கிட்டு தான் இருக்கு அப்படின்னு முதல் கட்டத்துல நம்ம பங்கச்சோட கடையில வந்து ஒருத்தர் பேக் மிஸ் பண்ணிட்டு போயிருவாங்க. அந்த பேக்கை தூக்கிட்டு போய் நம்ம பங்கச்சு அவரோட வீட்டுல வச்சிருப்போம். இந்த பேக் தான் நம்ம அக்ஷய்குமாரோட பேக்கா இருக்கும். அந்த பேக்கை வந்து கேட்கும்போது டக்குனு பங்கச்சு வந்து உங்க பேக் அப்படின்னு இது எல்லாமே விதிப்படி நடக்க வேண்டியது இருக்கு, இதனால தான் நான் வீட்டுக்கு வர வேண்டியது இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பேக்கை வந்து அவர் வாங்கும்போது அதை வந்து அவரோட பையன் தான் கையில் கொடுவான். டக்குனு திருப்பி வேணாம் இந்த பேக் வாங்கிட்டே இருக்கணும், இதை நீ பத்திரமா பாத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம மகாகால் அதாவது நம்ம அக்ஷய்குமார் அந்த இடத்துல இருந்து போயிடுவார். போனதுக்கு அப்புறம் நம்ம பங்கச்சும் அவரோட ஃபேமிலியோட திருப்பி ரொம்பவும் சந்தோஷமா இருக்கிறதோட இந்த திரைப்படத்தை வந்து முடிப்பாங்க. இந்த திரைப்படம் உண்மையே ரொம்பவும் சிறப்பான ஒரு தரமான கருத்துள்ள திரைப்படம் தான் இந்த திரைப்படத்தை சொல்லணும். கதை ஏன்னு சொல்றேன்னா, இப்போ இருக்கிற ஜென்ரேஷனா செக்ஸ் எஜுகேஷன் அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியம் அப்படிங்கறத இந்த திரைப்படம் வந்து கரெக்டா அப்படியே சொல்லிடும். இந்த திரைப்படத்தோட ஸ்டார்டிங் வேணா நமக்கு தப்பா தோணும், பட் இந்த திரைப்படம் உண்மையிலே ஒரு நல்ல திரைப்படம் தாங்க. ஜென்ரேஷனுக்கு செக்ஸ் எஜுகேஷன் எவ்வளவு முக்கியம் அப்படிங்கறத காட்டுற ஒரு நல்ல திரைப்படம் கூட இந்த திரைப்படத்தை சொல்லலாம். சரி ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சதுன்னா கண்டிப்பா நீங்க நம்ம சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் கூட பண்ணுங்க. ஒருவேளை நான் சொன்ன விஷயங்கள் பிடிக்கலாம் சரி புரியலாம் அதை நீங்க கண்டிப்பா நம்ம சேனல்ல கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பா நான் மாற்றிக்க முயற்சி பண்ணேன். தேங்க்யூ மை ஆல் ஃப்ரெண்ட்ஸ்.